ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆப்பிள் ஷேப் கேக் பற்றி பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் கேக் கஸ்டமர் எனக்கு ஆப்பிள் ஷேப்பில் கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கங்க. ஸோ அதனால் பண்ண கேக் தாங்க இது. இது எப்படி பண்ணுறது? ரொம்பவே ஈஸி தான். இல்லை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பிள் கேக் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, மேலே பார்த்திங்கன்னா நான் ஃபாண்டட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே நான் கிளேஸ் போட்டிருக்கேன். ரெட் கலர் ஆட் பண்ணி கிளேஸ் போட்டிருக்கேன். அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது நார்மல் கேக் தாங்க. கேக்கை தான் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கேன். நார்மலாக நம்ம கேக் பண்ணுறோம் இல்லைங்களா, இதே மாதிரி 2 டின்னில் நான் கேக் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ கிட்டே கேட்டிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா பேட்டர் 1.5 கிலோக்கான பேட்டர் ரெடி பண்ணி அதை 2 டின்னில் பிரித்து இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ஆப்பிள் கேக் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கேக் பார்த்திங்கன்னா ஹைட் கொடுக்கணும். நம்ம ஆப்பிள் ஷேப்பில் கொடுக்கணும் அப்படின்னா கேக் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். அப்போ நார்மலாக நம்ம 1.5 கிலோக்கான பேட்டர் ஒரே டின்னில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹைட் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 டின்னாக பிரித்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹைட் கிடைக்கும் நல்லாவே. இப்போ பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிசர் வச்சு நீங்கள் கேக்குக்குனே தனியாக ஒரு சிசர் வச்சுக்கோங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா கேக்குக்குனே தனியாக ஒரு சிசர் யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த சிசர் கேக்கு மட்டும்தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா சைட்ஸில் மட்டும் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சிசர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நார்மலாக நைஃப் வச்சுருப்பீங்களா, அந்த நைஃப் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நைஃப் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சைட்ஸில் மேலெலாம் பார்த்திங்கன்னா நான் சிசர் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். சிசர் இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை நைஃப் இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேக் பார்த்திங்கன்னா அதாவது சுகர் ஷேப்பு க்ரீம்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ணுறதுக்கும் அது எல்லாமே ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணுறதுக்குமே நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்கள் எடுத்தோடனே பண்ணிங்க அப்படின்னா க்ரம்ஸ் மட்டும் நீங்கள் கட் பண்ணும்போது அது அந்த ஷேப் கரெக்டாக வராது. க்ரம்ஸ் நிறைய கொட்டும். மாற்றி கட் பண்ணுவோம். அதாவது ட்ரையாக இருக்கும் போது கட் பண்ணுறது, இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ட்ரையாக இருக்கும்போது கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி வெட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கார்விங் கேக்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வெட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுங்கள். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே சிசரில் கட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா நைஃப்ஸில் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம க்ரீம் இப்போ போட்டு கவர் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி கேக்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக க்ரீம் நைஃப்பில் வச்சு போடுறத விட இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு நீங்கள் க்ரீம் கொடுத்து ஐசிங் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஷேப் கரெக்டாக நல்லாவே கிடைக்கும், நல்லா வரும். நான் இந்த மாதிரி கேக் பண்ணும்போது இப்படி தாங்க எப்போவுமே என் பையன் பக்கத்தில் மேலே ஏறிட்டு இருப்பான், ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பான். எல்லாமே இது பண்ணி தான் நானும் கேக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேலே பார்த்திங்கன்னா நான் நம்ம யூஸ்வலாக நம்ம கேக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேலே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கீழே பாட்டம் லேயர் தான் நம்ம மேலே டாப்பில் ஃபஸ்ட்டு வைப்போம் இல்லைங்களா. ஆனால் இந்த மாதிரி இப்போ நான் ஆப்பிள் கேக்குக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேலே டாப் லேயர் இருக்கிறதே மேலே ஃபஸ்ட்டு டாப்பில் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஷேப் கிடைக்கணுன்றதுக்காண்டி நான் அப்படி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட் மாதிரி நல்லா அதாவது நம்மளுக்கு நல்லாவே இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் ஆகிற மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது கார்டு இருந்துச்சுன்னா அது மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லாவே ஷேப் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா ஆப்பிள் கேக்கில் இருக்கக்கூடிய விஷயம். ரொம்பவே ஈஸி தான். சிம்பிளாக நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். நார்மலாக நீங்கள் அந்த கார்டு வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா டர்ன் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஷேப் கிடச்சிரும். ரொம்பவே சிம்பிள் தாங்க இந்த மாதிரி ஆப்பிள் ஷேப் கேக் பண்ணுறதுலாம். அதுக்கப்புறம் மேலே இப்போ நம்ம ரவுண்டாக மேலே மட்டும் நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் இல்லைங்களா, அங்கே மட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பான்ச்சை கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல மேலே ஆப்பிளில் கொஞ்சம் மேலே பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதாவது கொஞ்சம் குழியாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால் இப்போ நம்ம மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
மேலே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அப்படியே க்ரீம் வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா அப்படியே ஷேப் மாதிரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃபாண்டன்ட்டு அதை வந்து மேலே வச்சிடணுங்க. லீஃபும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிளுக்கு மேலே ப்ரௌன் கலரில் ஒரு காம்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது ரெண்டுமே நம்ம மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து கிளேஸ் தாங்க இப்போ வந்து நான் மேலே ஆட் பண்ண போகிறேன். இந்த கிளேஸில் ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதாங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாகவே நம்ம ஊற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்பிள் மாதிரியே கிடச்சிரும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து மேலே கட் பண்ணி எடுக்கும்போது நல்லா நைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்ச் வந்து அப்படியே தனியாக வந்துடும். நீங்கள் வந்து எப்போவுமே ட்ரையாக கட் பண்ணுறத விட சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு நிறையவே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் பைப்பிங் பேக்கில் க்ரீம் போட்டு மேலே கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கவர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் கிளேஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் டல்லாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு நல்லாவே ப்ரைட்டாக தெரிஞ்சுங்க. அதே மாதிரி தான் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் ப்ரைட்டாக தெரிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு நான் அந்த ஃபோட்டோவும் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஃபோட்டோவில் வந்து எப்படி பார்க்குறதுக்கு தெரியுதோ அதே மாதிரி தாங்க நேரில் பார்க்குறதுக்கும் தெரிஞ்சிச்சு. நான் வந்து ஃபோட்டோவில் எந்த எடிட்டுமே பண்ணலை, ஆனால் பார்த்திங்கன்னா வீடியோவில் மட்டும் கொஞ்சம் கலர் டல்லாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. இப்படி தாங்க வந்து நேரில் பார்க்குறதுக்கும் ப்ரைட்டாக நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லாவே லுக்காக இருந்துச்சு, அவ்வளோதான். ஃபைனலாக நான் பார்த்திங்கன்னா மேலே அந்த ஃபாண்டன்ட் இதுவும் நான் வச்சுட்டேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 kg கிட்டே கேட்டிருந்தாங்க. தம்பி வந்து ஆப்பிள் மாதிரியே இருப்பான், ஸோ எனக்கு ஆப்பிள் மாதிரியே கேக் வேணும்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு தம்பி கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்காக பண்ண கேக் தாங்க இந்த கேக்கு. அவங்க வந்து ஆப்பிள் ஷேப்லேயே கேட்டிருந்ததுனால நான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரை டாட்டா பாய், தேங்க்யூ.